ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். மெய்மறக்க வைக்கக்கூடிய தேவாரப்பண். வண்டிரைக்கும் மலர் கொன்றை விரிசடை மேல் வரியரவம் வண்டிரைக்கும் மலர் கொன்றை விரிசடை மேல் வரியரவம் கண்டிரைக்கும் பிறை சென்னி காபாலி கணைக்கழல்கள் கண்டிரைக்கும் பிறை சென்னி காபாலி கணைக்கழல்கள் தொண்டிரைத்து தொழுதிரஞ்ச துளங்கொளி நீர் சுடற்பவளம் தொண்டிரைத்து தொழுதிரஞ்ச துளங்கொளி நீர் சுடற்பவளம் தெண்டிரைக்கள் கொணர்ந்தெறியும் திருவேட்ட குடியாரே தெண்டிரைக்கள் கொணர்ந்தெறியும் திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே. ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒருவன் தன்னுடைய மதிய உணவை எடுத்துக்கொண்டு ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு அந்த காடுகளிலே இருக்கின்ற பொழுது அற்புதமாக மெய்மறக்க வைக்கக்கூடிய இந்த பஞ்சமம் என்ற பண்ணினை அவன் பாட்டிலே இசைக்கின்றான். பொதுவாக சொல்லுவார்கள், இந்த பஞ்சமம் பதிகத்தை பாடினால் உணவு கிடைக்காது என்று. அது அப்படியல்ல பொருள். மெய்மறந்து தன்னை மறந்து பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆட்டினை மேய்க்கின்றவன் தனக்குரிய மதிய சாப்பாட்டினை ஒரு வாளியிலே எடுத்துக்கொண்டு காடுகளிலே வளைந்திருக்கக்கூடிய அந்த மூங்கில் மரத்திலே கட்டி வைத்து விட்டு இந்த பஞ்சமம் பதிக ராகத்தை அப்படியே பாடத் தொடங்குகின்றான். அந்த ராகத்திலே மெய் மறந்து போய் மதிய வேளை வந்தது கூட தெரியாமல் இந்த ராகம் அவனை மயக்கச் செய்கின்றது. காலையிலே வளைந்திருக்கக்கூடிய மூங்கிலிலே கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த உணவு மதிய நேரத்தினுடைய வெயிலின் தாக்கத்தால் அந்த மூங்கில் மரம் நிமிர்ந்து மேலே போய்விடுகின்றது. நிமிர்ந்து மேலே போய்விடுகின்றது. அதனால் அவனுக்கு அந்த மதிய உணவு கிடைக்காமல் உயரத்திற்கு சென்று விடுகிறது என்ற கதையை, அந்த உணவு கிடைக்கவில்லை என்று இவர்கள் கருதி கொண்டு இந்த ராகத்தை பாடினால் உணவு கிடைக்காது என்று தவறான ஒரு சிந்தனையை வைத்து கொண்டு சொல்லுவார்கள். ஆகையால் அன்பர்களே, நம்மை மெய்மயக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்தான் இந்த பஞ்சமம். அந்த பஞ்சமத்திலே காரைக்கால் மாவட்டத்திலே திரு வேட்டக்குடி பதிகத்திலே திரு ஞானசம்பந்தர் பெருமான் அற்புதமாக பண்ணிசைத்து பாடியிருக்கின்றார் என்றால் அந்த இறைவனுடைய பெருமையை என்னவென்று கூறுவது? நன்றி.